வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி எல்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்புடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஆப்போட டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு டீமையுமே வந்து 2 மாதத்துக்கு மேலே அதிகமாகவே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஆப் தான். ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட ரன்னிங் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு சின்ன ஆப் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன ஆப்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு டீமையும் வந்து 2 மந்த்ஸ்க்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. நிறைய டீமை 1.5 மாதத்துலேயே அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு டீம் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கோம், அதுலேருந்து தப்பிச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ரன் ஆயிருக்குமே தவிர, வேறு எல்லாரையும் வந்து இப்படி தான் ஃபயர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஆப். இந்த மாதிரி சின்ன ஆப்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய ஆப்ஸாக நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் அந்த ஃபைன்வைன் மாலாக இருக்கட்டும், இந்த வருஷத்தில் வந்து பெரிய ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எம்பிஜி, ஃபைன்வைன் மால், அதுக்கப்புறம் ஏஞ்சல் பேபி, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பெரிய ஆப்ஸு. இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனே 1.5 மாதம் 2 மாதத்துலலாம் ஃபயர் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு டீமை வந்து 3 மாதம் வச்சுருப்பாங்க. அதிகமாக ஃபயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்குமே ஒரு ஆப்பில் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மைக்வைன் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து 11 மந்த்ஸ் ரன் ஆச்சு. ஸோ எந்த ஒரு டீமையுமே வந்து 1 மாதம் 1.5 மாதம் அப்படிலாம் வந்து யாரையுமே அவங்க க்ளோஸே பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டில் வந்து இந்த மாதிரியான பெரிய ஆப் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்விஎம்ஹெச். எல்விஎம்ஹெச் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ரிவ்யூ போடும்போது 4 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணி அந்த வீடியோட லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்விஎம்ஹெச்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும்லாம் வந்து கரெக்டாக ஃபயர் ஆகாமல் போகும் அப்படின்னு நான் சொல்லலை. கரெக்டாக டீம் மூமெண்ட்டு கரெக்டாக கொண்டு போனாலே வந்து எல்விஎம்ஹெச் நல்லா போகும். இப்போ நாங்கள் வந்து 4 மாதத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, டீம் வந்து கைடன்ஸ் தான். கரெக்டாக அந்த டீம் வந்து எப்படி கைட் பண்ணணும், அடுத்தடுத்து ஃபயர் ஆகாமல் எப்படி போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி கொண்டு போகிறதுனால மட்டும்தான் போகுது. எப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு கீழே யாரெல்லாம் வந்து லிங்க் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் குரூப் மாதிரி கொடுத்து, ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த ஆப் வந்து ஃபயர் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம அவங்களுக்கு சொல்லி, ஸோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஒருவேளை ஃபயர் பண்ண போகிறாங்க இல்லை க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா வீடியோ போட எல்லா டைமும் நமக்கு டைம் இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம வந்து 20 டேஸ் முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்மே நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? என்னோடய கைடன்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்னோடய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ எல்எஃப்எல் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஆஃபர்ஸ் வச்சு தான். ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆஃபரே பாருங்கள், 2500 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் மட்டும் 5 நாள் ரிட்டன் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்குது. 8000 போட்டிங்கன்னா ஒரே நாளில் 4000, 2 நாளையிலே போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். 17000 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000க்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து போட்ட அமௌண்ட்டை வந்து மினிமமில் வந்து 5 நாள் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, 3 நாளில் எடுக்கிற மாதிரி, 2 நாள் எடுக்கிற மாதிரி, ஒரே நாளில் 1 லேக் போட்டிங்கன்னா ஒரே நாளில் 10 லேக் வர மாதிரிலாம் ஆஃபர் போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், விட்ராவலை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு விட்ரா வராது. நீங்கள் போட்ட அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து போய்டும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், விட்ராவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த விட்ராவல் கார்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு விட்ரா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து புரியாத மெம்பர்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த கார்டையுமே வாங்கிடுவாங்க. பட் அது வாங்கினாலுமே அவங்களுக்கு விட்ராவல்லாம் ஒன்றும் வரப்போகிறதே கிடையாது. ஓகேவா? ஸோ ஆனால் ஒரு 10% மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து விட்ராவல் வரல, ஸோ இந்த கார்டு வாங்கினா மட்டும் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து எப்படியாவது வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த குரூப்பில் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணும்போதே நமக்கு ஒரு குரூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் வந்து ஆல்ரெடி விட்ராவல் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் விட்ராவல் வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த குரூப்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாகவே ஃபேக். ஓகேவா? ஸோ இதை பார்த்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ விட்ராவல் கார்டு வாங்கினா விட்ராவல் வந்திருக்கு, ஸோ நாமளும் இப்போ விட்ராவல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டே வாங்கி ஏமாந்துருவாங்க. ஸோ அப்போவுமே உங்களுக்கு விட்ரா வராது. ஸோ அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த ஸ்கேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மேனேஜர் ஒரு 2-3 டேஸ் கழித்து ஒரு புது ஆப்போட லிங்கை போடுவாள். என்னென்னா, எல்எஃப்எல் கம்பெனி வந்து என்னை ஏமாத்திடுச்சு, ஸோ அதனால் நான் வந்து நியூ கம்பெனி ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைமில் ஜாயின் பண்ணால்தான் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான லாஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் இந்த கம்பெனி வந்து நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை
ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்லா ரன் ஆகும், அப்போ நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டுவாங்க. அப்போ நீங்கள் என்ன இல்லை, அதாவது தெரிஞ்சவங்களான நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கனால நம்ம வந்து டீமுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், இந்த இந்த இது வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஸ்கேம் தான் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஆனால் நார்மல் பீப்புளுக்கு அது தெரியாது இல்லையா? ஸோ என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு போல், ஏன்னா அதுக்குள்ளே அவங்க வேறு இடத்துலலாம் சர்ச் பண்ணி ஆப் க்ளோஸ் எப்போ அந்த ஆப் வந்து எப்போலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நாம் லாஸ்ட்டாக தான் ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து சரி இந்த ஆப்பை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ஆப் ஃபஸ்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த ஆப்பே 15 டேஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமாகவே உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பில் வந்து விட்ராவல் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான எல்லா ஆப்புமே வந்து க்ளோஸ் ஆகிற டீட்டெயிலு, ஆப்போட ஃபுல் டீட்டெயிலு, ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆப்புமே, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஃபயரிங் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான கைடன்ஸும் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.